மிதுன ராசி அன்பர்கள் 2026 உங்களுக்கு எப்படி இருக்கும்? முற்பகுதி 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் கர்ம சனியா இருக்கார். தொழில் ஸ்தானத்துல சனி 10ல பாவி இருக்கா. அரசனை போல வாழ்ந்துடலாமா? ஜோதிடத்துல அப்படி ஒரு கருத்து உண்டு. உண்மையா? கிடையாது. பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா சக்கரவர்த்தியா கூட வாழலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருப்பீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகு பகவான் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல ராகு. ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒன்று கிடைச்சிருச்சுப்பா. அது எதுவானா இருக்கலாம். சொத்து பத்தானா இருக்கலாம், ஒரு பொண்ணானா இருக்கலாம், இல்லை ஒரு வேலையானா இருக்கலாம். ஆனால் ரொம்ப நாளாக எனக்கு ஆசை, அது கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு அமைப்பை ராகு கொடுப்பார். குருனோட பார்வை இருக்குது. ஸோ கெட்டதை பற்றி யோசிக்க வேண்டாம். கேது 3ஆம் பாவம். தம்பி தங்கச்சிக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி வரும். ஒரு லோட்டஸ் எஃபெக்ட். தாமரை இலையில் தண்ணி மாதிரி நம்ம இருப்போம், அவங்க நம்ம கூட பழகுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜென்மகுரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது வரும். அனலைஸ் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத சேர்க்க அப்படின்றது வேண்டாம். இல்லை யார் கூடனாலும் சேருங்க, உங்களோட ரகசியத்தை பகிராதீங்க. ரொம்ப சிம்பிள். சரி, இப்போ அப்படியே பிற்பகுதிக்கு வரலாம். 1/6/2026 2026 முடிய எப்படி இருக்குது? சனி கர்ம சனியாகவே தான் இருக்கார். குருனோட 9ஆம் பார்வை அவர் மேலே படியுது. அப்போ நீ என்ன வேணால் வேலை செய், நான் உனக்கு வேலை செய்யறதுக்கான பலனை கொடுத்துட்டு தொலைச்சிட்டு போயிடுறையா அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்துருவாரு. ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்க மாட்டார். அது ஒரு பெரிய ப்ளஸ். ராகு 9ஆம் பாவம் பாக்கியத்தை கொடுப்பார். அட் த சேம் டைம் அது வந்து தந்தையை குறிக்கக்கூடிய பாவம். உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒரு விதமான மனக்கசப்பு, மனசஞ்சலன்றது வரும். அப்பானோட வாழ்க்கையில் ஒரு பெண் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அந்த பெண்ணால் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உறவு முறை அப்படின்றது கெட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் வெளியூருக்குலாம் போவீங்க, அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாதிரி குரு பகவான் 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு. காசு, பணம், வசதி, அந்தஸ்து, மரியாதை, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் அத்தனையும் இருக்கும். வாக்கு கொடுக்கறது வேண்டாம், வாக்குல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு முற்பகுதி எக்ஸலண்ட்டாக இருக்கா, பிற்பகுதி எக்ஸலண்ட்டாக இருக்கா அப்படின்னா பிற்பகுதி ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.